மாடு காடை கௌதாரி அப்படின்னு தமிழ்நாட்டுல எல்லா ஜீவராசிகளுக்கும் குடி இருந்த கோவிலோட ஆயுள் சந்தா உறுப்பினர்கள் ஆகிட்ட பின்னாடி ஐயோ பாவம் அருண் விஜய் மட்டும் என்ன குற்றம் செஞ்சாரு. அவரும் ஃபுல் மபு ஏத்திக்கிட்டு வந்து போலீஸ் வண்டி மேல பின்பக்கத்தை மோத 2 காருக்கும் சேதமாயிருக்கு. அதை விட பெரிய சேதம் அருண் விஜயோட இமேஜுக்கு தான். நாள் முழுக்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்கள்ல அருண் விஜயோட புகழ் தான் பறந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல நடிகை ராதிகா சரத்குமாரோட மகள் திருமண வரவேற்பு நடந்திருந்துச்சு. இதுல தமிழ் சினிமாவோட 3/4 நட்சத்திரங்கள் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்திய கையோடு பார்ட்டிக்குள்ள ஐக்கியமாயிட்டாங்க. 2 கண்கள்லயும் போத வழிய ஒருத்தர் முட்டி கொடுத்தபடி செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க. சிரிச்சாங்க, குதிச்சாங்க, கும்மாலமும் போட்டிருந்தாங்க. எல்லாம் சரி. இப்படி ஒரு பார்ட்டி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சே அங்க வந்தவங்கள நிறைய பேர் தங்களோட டிரைவரையும் கார்ல கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா அங்க பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அவங்க அப்படி பண்ணல. அதுதான் பிரச்சனையே. அருண் விஜய் எவ்வளவு முட்டை குடிச்சிட்டு காரை ஓட்டி வந்தாரோ தெரியல. வழியில நுங்கம்பாக்கத்துல போலீஸ் நின்ன வாகனத்து மேல இவர் காரு மோத பதறடிச்சிட்டு வந்து ஓடி வந்து பார்த்தா கார்ல இவரு நிதானத்துல இல்லாதப்போ சிவனே வந்தாலும் சும்மா இருக்குமானாக்கு. இவர் ஏதோ பேச கோபத்துல உட்கார வச்சுட்டு தான் போலீஸ். அதுக்கப்புறம் காலையில அருண் விஜயோட அப்பா விஜயகுமார் வந்துதான் மீட்டிருக்காரு மகனை. ஆனா நீதிபதி கிட்ட கூட்டிட்டு போகும்போது அருண் விஜய் கார்ல இருந்து தப்பி ஓடிட்டதா இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனை முடிவுக்கு வரல அப்படின்னும் தெரியுது. எப்படியோ தன்னோட அரசியல் செல்வாக்க கொண்டு மகனை முற்றிலுமா மீட்டிடுவாரு விஜயகுமார். ஆனா இதே இடத்துல சில உயிர்கள் போயிருந்தா? அன்பிற்குரிய நடிகர் நடிகைகளே, பல கோடிகள் பொருள்ற அளவுக்கு வசதி கொண்ட நீங்க இது போல இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு டிரைவரை கூட்டிட்டு போங்க. யாருக்கும் பிரச்சனையே இல்லாம போகும்ல.